எடப்பாடியிடம் போன் பேசும் உயர் அதிகாரிகள், நிர்வாகிகளுக்கு ஸ்டாலின் போடும் திடீர் போன். எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தில் அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின், அவரது தந்தை மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரை பற்றி மிக கடுமையாக வார்த்தைப்பா நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆராசாவின் ஆடியோ குறித்து எடப்பாடி கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ராசாவுக்கு பதிலளிக்காமல் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக தாக்கினார். இதை எடுத்துதான் கலைஞர் முதல் உதயநிதி வரை அந்த குடும்பத்தையே டார்கெட் வைத்து அடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக தரப்பில் பாஜகவை மட்டுமே பெரிதுபடுத்தி பிரச்சாரம் செய்யப்படும் நிலையில் எடப்பாடியின் இந்த கருணாநிதி ஃபேமிலி அட்டாக் அதிமுகவினரை மட்டுமல்ல, திமுகவுக்கு எதிரான மாற்று கட்சியினரையும் எடப்பாடி பக்கம் திரும்ப வைத்திருக்கிறது. மழை வருவதை எப்படி எறும்புகள் அறிந்து கொள்ளுமோ அதே போல ஆட்சி மாறுமா மாறாதா என்பதை உயர் அதிகாரிகள் உணர்ந்து கொள்வார்கள். இந்த வகையில் முக்கிய நகர்வாக திமுக ஆட்சியில் இப்போது உயர் பதவியில் இருக்கும் IAS IPS அதிகாரிகள் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களுக்கு குறைவாகவே இருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியை போன் மூலமாகவும் ஃபேஸ் டைம் ஆஃப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு நெருக்கமான அதிகாரிகள் மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியில் உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளும் கூட எடப்பாடியிடம் தொடர்பு கொண்டு உரையாட ஆரம்பித்து விட்டார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த அதிகார நகர்வாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருக்கமான DSP இன்ஸ்பெக்டர் லெவல்ல அதிகாரிகளிடம் பேசி தற்போதைய தேர்தல் நிலவரத்தை அறிந்து கொண்டும் வருகிறார். அதிகாரிகள் எடப்பாடியிடம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் ஆட்சி மாறப்போகிறது என அவர்கள் உணர்ந்து விட்டார்களா என்ற விவாதம் அதிகாரிகள் வட்டாரத்தில் நடந்து வருகிறது என்று குறிப்பிட்ட நரியாறு அடுத்து ஸ்டாலின் பற்றி ஒரு தகவலை கூறினார். எடப்பாடி பழனிசாமியிடம் அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளிடம் கார்ப்பரேஸாக அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். ஏப்ரல் 7ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதற்கு முன்னதாக 12 மணி அளவில் கடலூர் மாவட்ட திமுகவின் வெவ்வேறு நிலை நிர்வாகிகளிடம் போன் போட்டு பேசியிருக்கிறார் ஸ்டாலின். முதலில் முதல்வருடைய தனி செயலாளர் தினேஷ் சம்பந்தப்பட்ட நிர்வாகிக்கு போன் போட்டு முதலமைச்சர் பேசுகிறார் என சொல்லி போனை கொடுக்கிறார். இதன் பிறகு முதலமைச்சர் பேசுகிறார். இந்த வகையில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளரும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் மகனுமான கதிரவனிடம் முதல்வர் ஸ்டாலின் அலைபேசியில் பேசினார். என்ன கதிரவன், நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் மாவட்ட பொருளாளர், மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகள் எப்படி இருக்கு என்று ஸ்டாலின் கேட்க, தலைவரே 5 தொகுதியையும் நாம வெற்றி பெற்று விடுவோம், இந்த 5 தொகுதியும் வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார் கதிரவன். அடுத்ததாக கிள்ளை பேரூர் செயலாளரான ரவீந்திரனிடம் முதல்வர் ஸ்டாலின் அலைபேசியில் பேசினார். தலைவரே, மீண்டும் நம்ம ஆட்சிதான் என்று உறுதிபட சொன்ன ரவீந்திரன் தன்னை லோக்கல் திமுக நிர்வாகிகள் புறக்கணிப்பது பற்றியும் ஆதங்கமாக முதலமைச்சரிடம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அலைபேசியிலேயே முறையிட்டிருக்கிறார். அப்படியா, நான் பார்த்துக்கிறேன் என்று முதலமைச்சர் கிள்ளை ரவீந்திரனுக்கு ஊக்கம் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமனிடம் முதலமைச்சர் அலைபேசியில் பேசினார். தலைவரே, நான் இப்போ துறைப்பாடி பேரூராட்சியில் நம்ம கூட்டணி வேட்பாளரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்துல் ரஹ்மானுக்கு ஓட்டு கேட்டிருக்கிறேன். எங்க பார்த்தாலும் மக்கள் நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்க என்று சொன்னவர், தலைவரே, வேட்பாளர் என் பக்கத்துல தான் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்களா என கேட்க, உடனடியாக அவரிடம் போனை கொடுங்க என்று சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின். இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் VCK வேட்பாளர் அப்துல் ரஹ்மானையும் நலம் விசாரித்து தேர்தல் பணிகள் குறித்து விசாரித்துள்ளார். இவ்வாறு கடலூர் மேற்கு கிழக்கு என 2 மாவட்ட திமுக நிர்வாகிகளிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அலைபேசியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான கணேசனிடம் ஜாக்கிரதையா இருங்க, வீக்கா இருக்கிற இடங்களில் அதிக கவனம் செலுத்துங்க என்று அறிவுறுத்தி இருக்கிறார். ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை கடலூரில் திருமாவளவன், பிரேமலதா உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, நாங்கள் திமுகவுடன் முன்பே கூட்டணி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது திருமாவும் ஸ்டாலினும் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு கடலூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு காரில் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போது அவருடன் அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் உடன் சென்றார். காரில் சென்றபோது, என்ன பன்னீர்,
உங்க பையனே உங்க தொகுதி உட்பட 5 தொகுதியையும் ஜெயிக்க வச்சிருவேன்னு சொல்றாரு என்று மதியம் அவருடைய மகனிடம் பேசிய உரையாடலை நினைவு கூர்ந்து மேலும் சில அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதி மண்டல பொறுப்பாளர்களுக்கான ஜூம் மீட்டிங்கை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தினார். இதில் பலவீனமாக இருக்கும் தொகுதிகள் மீது தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்ற அழுத்தம் திருத்தமாக உத்தரவை மண்டல பொறுப்பாளர்களுக்கு ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார்.